வணக்கம்மா. வணக்கம் சித்ரா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சித்ரா. உங்களை நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கலாம். கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இப்போ உங்களுக்குன்னு ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா? So, ஆமா. அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து நீங்க ஏதாவது பண்ணது ஏதாவது ஓகே. ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நிறைய ரஞ்சினின்னு ஒரு பொண்ணு. இப்போ இந்த வீடியோ ஒரு வேளை அவள் பார்த்தானா அவளை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கே அப்படியா? இருக்கான்னு. ஸோ அந்த ரஞ்சினி எங்கே இருந்தாலும் அவள் வந்து என்னை பார்த்தானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தொடர்பு கொண்டாலும் சந்தோஷமாக இருக்கும். அந்த ரஞ்சினி, நான், அப்புறம் கரிம்பீடி ஃபேக்ட்ரி ஓனரோட பொண்ணு குர்ஷித், இக்பால், இவங்கெல்லாம் இன்னை வரைக்கும் மற்றவங்களோட நட்பு இன்னும் இருந்துட்டுருக்கு. இப்போ ரஞ்சினியோட அப்படின்னா அது ஒரு வேடிக்கையான ஆனால் ஒரு இனிமையான, அதே சமயம் ஒரு சின்ன திகிலான சம்பவம் கூட. நாங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நானும் ரஞ்சினி ரொம்ப க்ளோஸ். ரஞ்சினியோட அம்மாவும் எங்கள் அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பட் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அப்போ கொஞ்சம் ஆள் பார்க்கவும் நல்லா இதுவாக இருப்பா. நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போவோம். ஒரு முறை என்ன இது முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, இப்போ அப்பாட்ட வந்து நீங்கள் இந்த பொருள் வேணும்னு அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டோம்னா நேமேட்டி கேட்டுருப்பாங்க. அந்த மாதிரி என்னன்னாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அதை தாண்டி அடுத்த குழந்தை வச்சுருக்கிறத பார்த்தா ஒரு சின்ன ஆசை வரும்ல, அந்த வயசுக்கே ஒரு ஆசை இருந்தது. பக்கத்தில் ஒரு குழந்தை அப்படின்னா நமக்கு வந்து 6 கலர் பென்சில் தான் கிடைக்கும். பக்கத்தில் அந்த பொண்ணு பேர் வந்து கேமேசன் ஒருத்தி. அவள் வந்து 12 கலர் வச்சுருக்க கலர் பென்சில் பாக்ஸ் கொண்டு வந்தா. எங்கள் 2 பேருக்கும் அதை பார்த்தா ரொம்ப ஆசை. சரி கொஞ்சம் எப்படியாவது அதை கேட்டோம்னா அவள் வந்து தொடக்கூட கூடாதுன்ட்டான். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அவள் பார்க்காத போது அதை சுட்டிட்டோம். அவர் தொட விட்டுருந்தா கூட நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. கரெக்டா இருக்கலாம். அதை எடுத்துட்டோம் 2 பேரும். எடுத்துட்டு உனக்கு 6 கலர் எனக்கு 6 கலர் பங்கும் பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் யூஸ்வலாக அந்த ஸ்கூல் கிளாஸை வந்து இந்த பெஞ்செல்லாம் தூக்கி சேர்லாம் தூக்கி பெஞ்ச் மேலே போட்டுட்டு பெருக்கணும். எல்லாருமா சேர்ந்து தான் க்ளீன் பண்ணணும். பண்ணும்போதே அந்த பொண்ணு அப்போ தான் கண்டுபிடிச்சா அவளோட பென்சிலை காணும்னு சொல்லிட்டு உடனே டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அந்த டீச்சருக்கு வந்து எங்கள் அம்மா உள்ள டீச்சர்ஸ் எல்லாரோடையும் அம்மா ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. இந்த டீச்சர் பிலக்கல் மிஸ்ஸுன்னு பேர் அவங்களுக்கு. அவங்களோட அம்மா ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து யார் எடுத்தான்னு தெரியல, எல்லாரையும் கேட்டாங்க. நாங்கள் எல்லாரும் ரொம்ப சைலண்ட்டாக இல்லைன்னு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சின்ன எல்லார் கையிலையும் ஒரு சின்ன குச்சி எடுத்து சொல்லி உடச்சி கையில் கொடுத்தாங்க. எல்லாரும் கையில் வாங்கி வச்சோம். அப்போ சொன்னாங்க, யார் இந்த பொருளை திருடினாங்களோ அவங்க கையில் இருக்கிற குச்சி வளரும் அப்படின்னாங்க. மற்றவங்கெல்லாம் சும்மா இருந்தாங்க. திருட்டு பண்ணவங்க தானே வளரும். நானும் என் ஃப்ரெண்டும் அது வளருதான்னு பார்த்தோம். பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் தான் பிடிச்சி. அதுக்கப்புறம் உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே எங்கள் அம்மா ஸ்கூல்லேயே வச்சுக்கோங்க டீச்சர், நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து அடி இப்படி அப்படின்னு கிடையாது. அம்மா பயங்கர கண்டிப்பு. அதில் இந்த எடுத்தேன்னு சொன்னால் அம்மாவால் தாங்கிக்கவே முடியல. சரியான அடி. அத்தனை குழந்தைங்க டீச்சர் கெஞ்சுறாங்க, விட்டுடுங்கம்மா பார்வதியம்மா, விட்டுடுங்கம்மா, பரவாயில்லம்மா, அது தப்பு டீச்சர், எப்படி அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் அன்னைக்கு விட்ட பழக்கம் தான் இன்னே வரைக்கும் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறது இல்லை. ஒரு விதத்தில் அம்மாவை நினச்சி அப்போல்லாம் அழுதுருக்கேன். ஆனால் அது எவ்வளோ ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தின ஒரு சந்தர்ப்பம். டீச்சருங்க கிட்ட வச்ச நம்பிக்கையினால டீச்சருங்க கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு, இப்போ உன் குழந்தை நீ பார்த்துக்க தான் போற, அதனால நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு அது நிறைய பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் அன்னைக்கு அப்படி சொன்னதுனாலேயும் என்னமோ அத்தனை ஆசிரியர்களும் எங்களை அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் அவங்களும் அன்னைக்கு நடந்த என்னோட சம்பவம் தான் எனக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அடிச்சானா நம்ம அம்மாலாம் கேட்கவே மாட்டாங்க. நீ தப்பு பண்ணியிருப்பா அடிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இல்லை, அடிக்கவே முடியாது, திட்ட கூட முடியாது. அது எவ்வளோ தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடுது இல்லை குழந்தைக்கு. யார் நம்ம என்ன கேட்க போறா, நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி. அப்பெல்லாம் வந்து அம்மா கொண்டு போய் விடும்போதே கழுத்துக்கு கீழே இந்த கண்ணை விட்டுடுங்க டீச்சர், நீங்கள் என்ன அடித்தாலும் நான் கேட்க மாட்டேன். டீச்சர் அடித்தாங்கன்னு போய் சொன்னோன்னா கூட எங்கள் அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ எதை தப்பு பண்ணாலும் டீச்சர் அடிப்பாங்க, நீ பண்ணதை சரி பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அது நமக்கு வந்து டீச்சர் மேலே பழியை போட்டதுக்கு அதே மாதிரி அவங்களும் இதுதான் சாக்குன்னு நம்மளை அடித்தது கிடையாது. நம்ம மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நம்ம அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இன்னும் ஜாக்கிரதையாக நம்மளை பார்த்துப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நிறைய பேர் காலேஜ் தானே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும்.